பெயருக்கும் செயலுக்கும் சம்பந்தமே இல்லாத அறிவாலயத்தில் சேர்ந்துவிட்டால் அமைச்சர்கள் கொடுக்கும் விளக்கங்கள் எல்லாம் சிறு பிள்ளைகள் கூட சிரிக்கும் விதமாகத்தான் இருக்கும் என்பதற்கு பல உதாரணங்கள் இருந்தாலும் புது வருடத்தில் தனது முதல் உருட்டு அல்வாவை கடைபிடித்திருக்கிறார் திருவாளர் சேகர்பாபு. நேற்று சுசீந்திரம் கோவில் தேரோட்ட திருவிழாவில் பக்தர்களை நாயே சோறுதான் திங்கிரியா என தான் கேட்டதற்கு அவர்கள் பாரத் மாதா கி ஜெய் என கூறி மதவெறியை தூண்டியதுதான் காரணம் என விளக்கமளித்திருக்கிறார் அமைச்சர். இவரது வரலாற்றை மீண்டும் மக்களுக்கு நினைவுபடுத்த வேண்டியிருக்கிறது. அறநிலையத்துறை அமைச்சராக இருந்து கொண்டு அல்லேலுயா கோஷம் போடுவது அவரது தனிப்பட்ட கொள்கை என்றாலும் சனாதனம் வாழைப்பழ தோல் போலத்தான் அதை தூக்கி எறிய வேண்டும் என சொன்னது. கோவில்களில் தெய்வ திருமேனிகளுக்கு பிடிக்க வேண்டிய வெண்கொற்ற குடையை துர்கா ஸ்டாலின் அவர்களுக்கு பிடித்தது. திருச்செந்தூரிலும் திருவொற்றியூரிலும் பக்தர்களிடம் எரிந்து விழுந்து கீழ்த்தரமாக பேசியது என்பதெல்லாம் காணொளியுடன் காண கிடைக்கும் ஆதாரங்கள். திருப்பரங்குன்றத்தில் மக்கள் காணிக்கை பணத்தை வைத்துக் கொண்டே பக்தர்களுக்கு எதிராக வழக்கு நடத்துவது, கோவில் சொத்துக்களை சூறையாடுவதில் பல முக்கிய பங்கு வகிப்பது, அதிகாரிகள் என்ற பெயரில் கோவில் பணத்தில் சொகுசு வாழ்க்கை வாழும் ரவுடிகளை வளர்த்து விடுவது என்பதெல்லாம் மக்கள் கண்ணுக்கு தெரியவராத குற்றங்கள். இன்னும் இவரது கடந்த கால வாழ்க்கை வரலாற்றை எடுத்துரைக்க ஒரு காணொளி போதாது என்பதால் நாம் அறமற்ற இந்த அமைச்சரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். தேரோட்டம் நடந்ததோ கோவிலுக்கு வெளியே. பக்தர்கள் பாரத் மாதா கி ஜெய் என கோஷமிட்டதும் கோவிலுக்கு வெளியே. பாரத் மாதா கி ஜெய் என்பது மதவெறியை தூண்டுகிறது என்றால் இங்கிருக்கும் சிறுபான்மையினர் இந்தியர்கள் அல்ல என சேகர்பாபு கூறுகிறாரா? சனாதனமும் பாரதமும் வேறு வேறு அல்ல. பாரதத்தின் அடிநாதம் சனாதனம்தான். எங்கள் விழாவில் பாரத் மாதா கி ஜெய், ஜெய்ஹிந்த் என நாங்கள் இனியும் முழக்கமிடுவோம். தைரியம் இருந்தால் பாரத் மாதா கி ஜெய் என சொன்னதால் இந்துக்களை கைது செய்கிறோம் என்று FIR-ஓடு கைது செய்யுங்கள்.